ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த நம்ம பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து யூனிட் 3ல் வந்து லாஸ்ட் டாபிக் யூ ஹேவ் காட் டு ஃபைண்ட் வாட் யூ லவ் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த கதையோட எஸ்ஸே வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஓப்பன் ஹிஸ் கமென்ஸ்மெண்ட் அட்ரஸ் அட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி June 12, 2005. ஜூன் மாதம் 12 2005 நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த கிராஜுவேஷன் வந்து நடக்குது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். அதில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு, ஒரு பேச்சுவார்த்தை சொல்கிறார். By expressing his honor at begins present at the graduation ceremony of one of the finest universities in the world. இந்த வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவரோட தன்னோட பெருமையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். He acknowledges that he himself never graduated from college and humorously mentioned that the occasion marked the closest he had come to experiencing a college graduation. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நகைச்சுவை, நான் வந்து காலேஜ் பக்கமே போனதில்லை, காலேஜ் போய் ட்ராப் அவுட் ஆகிட்டேன், டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். ஆனால் வந்து உங்கள் காலேஜுக்கே, ஒரு உலகத்திலே மிக சிறந்த காலேஜுக்கு வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் நான் வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நான் காலேஜ் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எனக்கு வந்து நெருக்கமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக சொல்கிறாரு. யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ். நெக்ஸ்ட், ஜாப்ஸ் யூத். ஜாப் வந்து இதில் 3 விஷயத்தை நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். ஃபஸ்ட்டு 3 ஸ்டோரியை ஷேர் பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து கனெக்டிங் த டாட்ஸ், கனெக்டிங் த புள்ளிகளின் இணைப்பு. 2வது வந்து லவ் அண்ட் லாஸ். 3வது வந்து டெத். இந்த 3 விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவார். ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட இளமை பருவம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஷேர் 3 பர்சனல் ஸ்டோரிஸ் டூரிங் த ஸ்பீச் பேசிகிட்டு இருக்கும்போது 3 ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. த ஃபஸ்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் கனெக்டிங் த டாட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து ஒரு புள்ளிகளை இணைக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார். இன் விச் ஹி டாக்ட் அபவுட் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் காலேஜ் அண்ட் ட்ராப்பிங் இன் டு கிளாஸஸ் தட் இன்ட்ரெஸ்டட் ஹிம், இன்க்ளூடிங் calligraphy, which later influenced the design of the Macintosh. ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் ஆனனால எந்தெந்த கிளாஸ் போயிருக்காருன்னா, கேலியோகிராஃபி அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து டியூஷன் போயிருக்காரு. கேலிகிராஃபி அப்படின்றது ஒன்றும் இல்லை, த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைட்டிங் வித் டெலிபரேட் அண்ட் ஆர்ட்ஃபுல் ஸ்டைல். அதாவது ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக பிரிண்டர் மாதிரி எழுதக்கூடிய ஒரு ஸ்டைல். ப்ளஸ் வந்து மெஷின்டோஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மானிட்டர், குட்டி கீபோர்டு, குட்டி மவுஸ் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக படித்தார். The story begins with the Jobs biological mother. இந்த கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ ஸ்டீவ் ஜாப்ஸோட அம்மா பயாலஜிக்கல் மதரை பற்றி அதை அப்படியே சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. பயாலஜிக்கல் மதர்னால் ஒன்றும் கிடையாது, தத்தெடுத்து வளர்க்குறாங்களா அவங்க தான் பயாலஜிக்கல் மதர். அப்போ பெத்தெடுத்து வளர்க்குறவங்க எந்த தாயின்னு நீங்கள் கேட்கலாம். பெத்தெடுத்து வளர்க்குறவங்க வந்து பர்த் மதர்ன்னு சொல்லுவாங்க, தத்தெடுக்கிறவங்கள வந்து பயாலஜிக்கல் மதர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸை தத்தெடுத்து ஒருத்தவங்க வளர்ந்தனால அவங்க வந்து பயாலஜிக்கல் மதர். அவங்க வந்து ரொம்ப இளமையானவங்க. had never graduated from college and had never attended a high school. அவங்க வந்து இது வரைக்கும் ஸ்கூல் பக்கமும் போனதில்லை, காலேஜ் பக்கமும் போனதில்லை, பெருசாக எந்த படிப்பும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹி அடாப்டிவ் பேரண்ட்ஸ், அதை சொல்லிட்டேன். இவங்க வந்து அன்வெட் காலேஜ், அதாவது இவங்க வந்து கல்யாணமும் பண்ணலை, காலேஜ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்க வந்து அடாப்டேஷனை நீ வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் 17 years ஜாப் வென் டு காலேஜ். 17 வயசுக்கு காலேஜுக்கு போகிறான். பட் சூஸ் அ காலேஜ் தட் வாஸ் ஆல்மோஸ்ட் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அவனோட படிப்பு. ப்ளஸ் வந்து அவனால் ஃபீஸ் கட்டவும் முடியல. அதனால் ஒரு டெசிஷன் எடுத்துட்டான், நான் வந்து காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸோட மணியெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக காலேஜ்லேருந்து வெளியே வந்துட்டான். அதான் அந்த அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் சேவிங் வேர் பீயிங் ஸ்பெண்ட் ஆன் டியூஷன். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் சேவிங் எல்லாமே வந்து டியூஷனுக்கு வந்து போயிடுச்சு. ஹி ரியலைஸ் தட் ட்ராப்பிங் அவுட் வாஸ் அ குட் டெசிஷன். நான் காலேஜ்லேருந்து ட்ராப் ஆனது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்கிறாரு. as it allowed him to focus on more interesting classes. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதனால நிறைய இன்ட்ரெஸ்டிங் கிளாஸஸ் வந்து அவர் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. he remembers how he slept on the floor. அதை போயிட்டேனா dropping good as it all. okay he remarks how he slept on the floor of his friend's room. அவர் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
என் ஃப்ரெண்டோட ரூமுக்கெலாம் நான் போகும்போது வந்து அவங்கெல்லாம் பெட்டில் படுப்பாங்க, நான் வந்து கீழே தரையில் படுத்து தூங்கியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறாரு. அண்ட் வாக்டு 7 miles டு த ஹரே கிருஷ்ணா டெம்பிள் எவ்ரி சண்டே நைட் டு கெட் 1 குட் மீல். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இங்கேருந்து ஒரு 7 மைல் நடந்து எவ்ரி சண்டே ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போய் நல்ல மீல் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செமல்ல, எனக்கு நல்லா இருந்துச்சு இது. நெக்ஸ்ட் வந்து பில்டு ட்ரஸ்ட், ஒரு நம்பகத்தன்மை எப்படி உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றத அவர் சொல்கிறார். Jobs expressed how he learned valuable lesson from dropping out. ஸோ நான் வந்து காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் ஆனது நம்ம ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சச் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேலிகிராஃபி எப்படின்னு கேலிகிராஃபினா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படி எழுதணும், எப்படி வடிவமாக எழுதணும், எப்படி சிறப்பாக எழுதணுன்ற பற்றி படிக்கிறது. அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஃபோகிராஃபின்னா அச்சுக்கலையின் வரலாறு, ஒரு அச்சுக்கலையோட வரலாறை பற்றியும் படிச்சுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. லேட்டர் ஆஃப்டர் 10 years, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், he discovered that the skills helped him to design the first Macintosh computer. இவர் கற்றுக்கிட்ட அந்த காலேஜ் போயிருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் கற்றுக்கிற மாட்டார். காலேஜ் போகாமல் டியூஷன் கிளாஸ் போய் இந்த விஷயங்கள்லாம் கேலிகிராஃபி அப்புறம் டைஃபோகிராஃபி இதெல்லாம் கற்றுக்கிட்டனால இது அவருக்கு வந்து ஸ்கில்லை உருவாக்கி, அந்த ஸ்கில் தான் வந்து ஒரு Macintosh கம்ப்யூட்டர் வந்து உருவாக்க வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. Macintosh கம்ப்யூட்டர்ன்றது நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஸ்டோரி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் கொடுத்துருப்பேன். குட்டி ஸ்க்ரீனு, குட்டி கீபோர்டு, குட்டி மவுஸ்லாம் இருக்கும்ல, அதுதான். His curiosity and intuition led to the creation of the Mac. இவரோட அந்த ஆர்வமும் அந்த எண்ணமும் தான் வந்து அடுத்த ஆப்பிள் அந்த பெரிய மானிட்டர் வந்து தயாரிக்க வந்து உதவியாக இருந்துச்சு. ப்ளஸ் which had beautifully typography and multiple typefaces. He proudly, அந்த மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் சூப்பராக வந்துச்சு, ப்ளஸ் வந்து டைப்ஃபேஸஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. He proudly says that if he had never dropped out college, the Mac would not have had these features. கண்டிப்பாக ஒரு கல்லூரியிலேருந்து விலகினால தான் இந்த மாதிரி மேக்கில் இந்த மாதிரி அம்சங்கள் வந்து இருந்திருக்காது, இவர் கண்டுபிடிச்ச அந்த டெக்னாலஜிலாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாரு. ஜாப்ஸ் எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் இன் ஒன்ஸ் கட். எப்பவுமே நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களோட டெஸ்டினியை நம்புங்க, உங்கள் லைஃப்பை நம்புங்க. அண்ட் லைஃப் ஆர் கர்மா டு கனெக்ட் தட் டாட்ஸ் இன் த ஃபியூச்சர் விச் ஹேஸ் சிக்னிஃபிகண்ட்லி இம்பேக்ட் ஹிஸ் லைஃப். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளி எதிர்காலத்தில் வந்து புள்ளி இணைங்க. ஒருவரோட உடல், விதி, வாழ்க்கை, கர்மாவில் நம்பிக்கை வைப்பதன் அதோட எல்லா முக்கியத்துவத்தையும் அவர் வந்து வலியுறுத்தி சொல்கிறாரு இந்த பில்டு ட்ரஸ்டில். ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் ஃபெயிலியர்னால் வந்து தோல்வியின் காலம். அவரோட தோல்வியின் காலம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். த செகண்ட் ஸ்டோரி ஜாப்ஸ் டோல்ட் இஸ் அபவுட் லவ் அண்ட் லாஸ். ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்ன சொன்னார், கனெக்ட் த டாட்ஸ்னாரு. செகண்ட் வந்து லவ் அண்ட் லாஸ் சொல்கிறார். he discussed heading fired from Apple. அடப்பாவீங்களா, ஆப்பிளை கண்டுபிடிச்சதே நம்மால் தான். ஆப்பிள் டெக்னாலஜி கண்டுபிடிச்சதே நம்மால் தான். யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ். அவனே ஆப்பிள்லேருந்து தூக்கிட்டாங்களாம். ஏன் தூக்குனாங்கன்றதை பார்ப்போம். த கம்பெனி ஹீ கோஃபவுண்டட், அவனை தூக்குனதே வந்து அவனும் சேர்ந்து உருவாக்குனாங்க இல்லையா. அவன் பேர் வந்து இந்த இருக்கு பாருங்க, WOZ. இந்த இருக்கா WOZ, ஊஸ். இவனும் ஸ்டீவ் ஜாப்ஸும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. அந்த ஊஸுன்றவனே என்ன பண்ணிட்டான், இவனை ஊதி தள்ளிட்டான் வெளியே. அண்ட் ஹவு தட் செட் பேக் ஈவென்ச்சுவலி லெட் ஹிம் டு ஸ்டார்ட் ஓவர் அகேன். வெளியே வந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹி ஷேர்ட் ஹிஸ் ஸ்டோரி ஆஃப் ஸ்டார்டிங் ஆப்பிள் அட் த ஏஜ் ஆஃப் 20. 20 வயசு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட் ஊஸும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஆப்பிள் அந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கேரேஜ்னால் அவங்க எல்லாரோட அந்த அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கு பக்கத்துலேயுமே அவங்க வீட்டு பக்கத்துலேயே கட்டி வச்சுருப்பாங்க மோட்ரு சரி பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து இந்த 20 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், 4 வீலர் 2 வீலர் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு கேரேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து இந்த ஆப்பிளே தயாரித்தாங்களாம். யார் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸும் ஊஸும் 20 வயசில்.
The company grew rapidly. இந்த கம்பெனி பயங்கர ஸ்பீடாக வளர்ந்துச்சு. And Jobs was fired at the age of 30 due to his diverging vision of the future and they had a falling out. அட பாவீங்களா, ஆப்பிள் கண்டுபிடிச்ச ஒருத்தவனையே வெளியே தள்ளிட்டாங்க இல்லையா. அவனுக்கு 30 வயசு இருக்கும்போது, அதாவது டைவர்ஜிங் விஷன்ஸ் அப்படின்னா ஒரு மாறுபட்ட பார்வை எதிர்காலத்தில் வந்து இருந்தனால அவனை வந்து எல்லாமே வந்து ஃபாலிங் அவுட்னா அவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு அவனை வெளியேற்றிட்டானுங்க. The board of directors sided with Woos. அந்த board of directors எல்லாமே வந்து Woos சைடு தான் இருந்தாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் சைடு இல்லை. உடனே ஜாப்ஸ் had to step out despite the public failure. ஸோ பொது வாழ்க்கையிலேருந்து அவன் ஃபெயில் ஆகிட்டான், அவனை வெளியே தள்ளி விட்டுட்டானுங்க. எல்லாமே நடந்துருச்சு. ஆப்பிள் கம்பெனி விட்டே போயிட்டான். ஆப்பிளில் கண்டுபிடிச்சவன் ஆப்பிள் கம்பெனி விட்டே போயிட்டான். பார்த்தீங்களா கொடுமையா. He found solace in his love for his work and decided to start over. அவன் வந்து ஆறுதல் தேடி அவனோட ஒர்க் மேலே இருந்த லவ்வை வந்து கொடுத்தனால அந்த ஒர்க்கை வந்து அவனை தூக்கி எறிஞ்சாலும் திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட், த கிரியேட்டிவ் பீரியட், படைப்பு காலம். என்ன கண்டுபிடிச்சாருன்றதை பார்ப்போமா. Jobs' experience at Apple allowed him to experience a creative period. ஸோ ஆப்பிளை விட்டு வெளியே வந்தோடனே ஆப்பிள் கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்பிள் டெக்னாலஜி கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். ஸ்டார்டிங் அ கம்பெனி கால் நெக்ஸ்ட் அண்ட் பிக்சர். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகிறான். அப்புறம் பிக்சர் அப்படின்ற ஒரு கம்பெனி டெக்கும் ஸ்டார்ட் பண்ணுறான். He fell in love with Lauren. அந்த டைம்லேயே வந்து லாரன் அப்படின்ற ஒரு பொண்ணு மேலே வந்து அவனுக்கு லவ் வருது. Who later become his wife. அதுக்கப்புறம் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிக்சர் become the world's most successful அனிமேஷன் ஸ்டுடியோ. இவன் கண்டுபிடிச்ச ஆப்பிள் கம்பெனி விட்டு வெளியே துரத்தி விட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் பிக்சர்னு ஒன்று கண்டுபிடிச்சான் இல்லையா, அது வந்து வேர்ல்டுலேயே சக்ஸஸ்ஃபுல் அனிமேஷன் ஸ்டுடியோ வந்திருக்கு. நிறைய வால்ட் டிஸ்னி மூவிலாம் அதில் எடுத்திருக்காங்க. ஆப்பிள் பாட் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இவன்ட்ட இருந்து ஆப்பிள் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் அவன் கண்டுபிடிச்ச நெக்ஸ்ட் டெக்னாலஜியை வாங்கிட்டாங்க. அந்த டெக்னாலஜி டெவலப்ட் நெக்ஸ்ட் இஸ் நவ் அட் த ஹார்ட் ஆஃப் ஆப்பிள் கரண்ட் ரெனைசான்ஸ். இப்போ இருக்கிற ஆப்பிளோட ஒரு மறுமலர்ச்சி, அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மால் கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸை வெளியே துரத்துனாங்களா, அவன் கண்டுபிடிச்ச நெக்ஸ்ட் அப்படின்றது டெக்னாலஜி தான் இப்போதைக்கு ஆப்பிளோட ஒரு இதயம் மாதிரி. அது ஒரு பயங்கரமான ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. He emphasized the importance of finding what one's love, whether it is his or her work or the love for one's family. நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஒவ்வொன்றா வந்து விரும்பலாம். ஒன்று வந்து ஒருத்தவங்க அவங்களோட ஃபேமிலியை விரும்பலாம், அவங்களோட ஒர்க்கை விரும்பலாம், இல்லை வந்து அவங்களே நீங்கள் விரும்பலாம், உங்களோட ஒர்க்கை விரும்பலாம். ஆனால் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை தேடி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். The author believes that the finding what one's loves is the only way to truly satisfied with one's life. நீங்கள் எதை தேடி ஓடுறீங்களோ அதை அடைஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையை முழுமை பெறும், நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. He suggests those who haven't found it. இன்னும் யார் உங்களோட இலக்கை வந்து கண்டுபிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சதை கண்டுபிடிக்கலையோ மனசை தளர விட்டுறாதீங்க. கீப் லுக்கிங், திரும்ப ஓடுங்க, அதை தேடிட்டே இருங்க. நாட் டு செட்டில், அங்கேயே உட்காந்துடாதீங்க. He assured that any great relationship gets better over time. இவர் வந்து கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறாரு, எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பும் இதை விட ஒரு நீங்கள் ஒவ்வொரு டைமாக நீங்கள் ஓடினா மட்டும்தான் பெட்டராக வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், ஓகே, 6th paragraph, the face of death. ஒரு மரணத்தின் முகம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். The third story of the job was about death. third story, first story என்ன சொன்னார், கனெக்டிங் டாட் சொன்னார். செகண்ட் வந்து லவ் அண்ட் லாஸ் சொன்னார். மூணாவது வந்து டெத்தை பற்றி சொல்கிறார். இது எல்லாமே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த பட்டமளிப்பு விழா, கிராஜுவேஷன் செரமனியில் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று சீஃப் கெஸ்ட்டாக பேசுகிறாரு. ஆப்பிள் ஃபவுண்டர் இல்லையா, எங்கே வேணால் கூப்பிடலாம். டெத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். He reflected on morality and how facing death can be motivated to live authentically and pursue one's dream without fear. ஸோ அவர் வந்து என்ன பிரதிபலிக்கிறாருன்னா, என்னோட லைஃப் எடுத்துக்கோங்க, நான் தான் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் மரணத்தை வந்து ஜெயிக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல தரமான வாழ்க்கையை வாழணும், உங்களோட கனவை நோக்கி தொடர்ந்து நீங்கள் ஓடிட்டே இருக்கணும் பயப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜாப்ஸ் ரீகால் அ கோட்னா கொட்டேஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் கோட், which he had read when he was 17. 17 வயசு இருக்கும்போது வந்து
நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோட்டை வந்து ரீட் பண்ணியிருக்காரு. கோட் தட் had encouraged him to live each day as if it is where his last. அவன் வந்து அந்த கோட்டை வந்து லாஸ்ட் ஆகிற வரைக்கும் மறக்கவே மாட்டானா, எல்லா நாளும் படிச்சுட்டே இருப்பானா. The quote has stayed with them for 33 years and he believes that remembering that he will be dead soon if the most important tool to make big choice in life and external expectation, pride and fears of embarrassment or failure fall away in the face of death. நீங்கள் வந்து ஒரு மரணத்தை எப்போ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபெயிலியர் ஓடி போகும், அவங்க அந்த அந்த இதெல்லாம் எம்பராஸ்மெண்ட் சங்கடத்தன்மையெல்லாம் ஓடி போயிடும், பயம் ஓடி போயிடும், ஒரு பெருமை உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து ஓடி போயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களை நம்புங்க, டெத்து வந்தாலும் வரலனாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக எடுத்து ஜெயிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீ ரிவீல்ஸ் தட் த இயர் அகோ, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. ஹி வாஸ் டயக்னோஸ்ட் வித் கேன்சர், ஒரு கணையம் புற்றுநோய் வந்து வந்துருச்சு. விச் வாஸ் லைக்லி இன்க்யூரபிள், இது வந்து க்யூரே பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. அண்ட் ஹி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு லிவ் ஒன்லி ஃபார் 3 to 6 months. இது வந்து கிட்டத்தட்ட 3 to 6 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. த டாக்டர் ஹேட் அட்வைஸ்ட் ஹிம் டு ப்ரிப்பேர் ஃபார் டெத். டாக்டரும் சொல்லிட்டாரு நீ வந்து மரணத்துக்கு தயாராகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பை ஹெட்டிங் ஹிஸ் அஃபேர்ஸ் இன் ஆர்டர் அண்ட் telling his kids everything he thought they would have for the next 10 years and saying goodbyes. ஸோ நீ வந்து அப்படி டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய அந்த தொடர்பு அஃபேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களோட பையன்கிட்ட வந்து எல்லா டெக்னாலஜியை பற்றி சொல்லணும், அப்போ தான் வந்து அது அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்து குட் பாயும் சொல்லிடுறாரு. ஜாப் ஃபர்தர் ஆட்ஸ் தட் ஆஃப்டர் அ biopsy it was diagnosed that the tumor was rare from the pancreatic cancer that was curable with surgery. ஆனால் இதை வந்து ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக வந்து நம்மளால் சரி பண்ணிட முடியும். Thus he expresses how close he faced death and how hopefully he expect to live for a few more decades. நான் வந்து எப்படி வந்து அதை எதிர்கொண்டேன், எப்படி வந்து நான் இந்த புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்தேன், ஸோ நான் டெத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனால் என்னால் இன்னும் லைஃப்பில் சாதிக்க முடிஞ்சுது, அந்த மாதிரி உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து இவங்க கிட்ட வந்து சொல்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் பிகின் அ நியூனா புதுசாக தொடங்குவோம் அப்படின்னு அர்த்தம். ஜாப்ஸ் கோஸ் ஆன் சேயிங் தட் இஸ் அ காமன் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல். டெத் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரே இலக்கு தான், எல்லாமே செத்ததுக்கு மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் சாக தான் போகிறோம் அப்படின்றாரு. அண்ட் இட் இஸ் லைக்லி த சிங்கிள் பெஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் லைஃப். It is a change agent that clears out of the old to make a way for new. நம்ம வந்து ஓல்டெலாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்து வழிவிடணும். He points out the graduate as a new. நீங்கள் எல்லாருமே வந்து புதுமைவாதிகள், புதுசாக படைக்கக்கூடியவங்க. Who eventually will become the old and can be cleared away. நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது அப்டேட் ஆகாமல் விஷயங்கள்னால் தூக்கி எறிஞ்சிருங்க. He reminds that this limited, எல்லாமே வந்து ஒரு எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. So it should not be wasted by living someone else life. நான் வந்து இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து இங்கே வாழணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொல்கிறாரு. He hints the graduates to not let their dogma drown out their inner voice and he suggests following their hearts and intuition. ஸோ டோக்மா அப்படின்றது அவங்களோட கோட்பாடு. ஸோ கிராஜுவேட் ஆன பசங்களே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், அதை விட்டுறாதீங்க. ப்ளஸ் வந்து உங்கள் மனசுக்குள்ளே உங்களோட மனசாட்சிக்கு என்ன சொல்லுதோ, ப்ளஸ் உங்களோட இதயம், உங்களோட ஹார்ட், உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஸ்டீவ் ஜாப்ஸ் எவ்ரி திங் எல்ஸ் செகண்டரி. எல்லாத்தையுமே வந்து செகண்டாக வச்சுக்கோங்க. ஸ்டீவ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறாரு. He mentioned about the whole earth catalog. இன்னொரு விஷயத்தை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹோல் எர்த் கேட்டலாக் கிரியேட்டட் பை ஸ்டீவர்ட் அப்படின்றவர் ஹோல் எர்த் கேட்டலாக இவங்களோட டீம் கூட சேர்ந்து 1960 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. விச் வாஸ் ஒன் ஆஃப் த பைபிள் ஆஃப் ஹிஸ் ஜெனரேஷன். அதுதான் ஒரே ஒரு பைபிள் இவங்களோட ஜெனரேஷன்லேயே. In the mid 1970s they released a final issue on the back cover of which was written the words stay hungry stay foolish. அதாவது வந்து 1970 அந்த மிட்டில் வந்து இதோட அடுத்த அத்தியாயம் வந்து பேக் கவர் மாதிரி வச்சு அதில் வந்து
ஒரு சின்ன கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவர் லைஃப் ஃபுல்லாக ஒரு கொட்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கொட்டேஷன் தான் அந்த கொட்டேஷன் வந்து என்னென்னா, ஸ்டே ஹங்கரி, எப்போதும் பசியாக இருங்க, ஸ்டே ஃபூலிஷ், எப்போதும் முட்டாளாக இருங்க. இந்த இடத்துல இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா, முட்டாளாக இருங்கன்னா எந்த விஷயமும் தெரியாத மாதிரியே இரு, அப்போ தான் நிறைய விஷயங்கள் உன்னால் கற்றுக்க முடியும். இந்த இடத்துல ஹங்கிரினா வயிற்று பசி கிடையாது, உன்னோட அறிவு பசி. நீ எப்பயுமே எதையாவது ஒரு விஷயத்த புதுசாக தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார். இந்த ரெண்டு கோட்ஸை தான் வந்து, இந்த ஒரு கோட்ஸ் தான் அவர் லைஃப்பில் எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் சாகிற வரைக்கும் வச்சுருந்துருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, he wishes that the graduates should also begin anew bearing those words in mind. எப்பவுமே நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த வேர்டை மைண்டில் வச்சுக்கோங்க, ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். ஓகே, கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா, ஜாப் ஸ்பீச் resonated with many people, not only for its insight into his life but also for its universal message about the importance of following one's passions and embracing life challenges. அதாவது அதாவது பசியோடு இருங்க, முட்டாள்தனமாக இருங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைனலாக பட்டதாரிகளே, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விரும்பி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க. அதுதான் அவரும் விரும்புகிறாரு. ப்ளஸ் வந்து அவரோட பேச்சு, அந்த உணர்வு, எமோஷன், அதை வந்து கிராஜுவேஷன் அந்த பசங்க பின்பற்றினது, ப்ளஸ் வந்து வாழ்க்கையோட சவாலை வந்து எப்படி தழுவி எப்படி கொண்டு போகணுன்ற அந்த உலகளாவிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு. அந்த கிராஜுவேஷன் செரமனியில் பேசின அந்த விஷயம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக எதிரொலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஆப்பிள் டெக்னாலஜி உருவாக்குன ஸ்டீவ் ஜாப்ஸ், அந்த ஃபவுண்டர் உருவாக்குனவரோட ஸ்பீச் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். சரியா, இப்போ நம்ம அந்த பேராகிராஃப் கொஸ்டினுக்கு என்னென்ன எஸ்ஸே எப்படி எழுதணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொஸ்டின், கமெண்ட் ஆன் ஸ்டீவ் ஜாப்ஸ் யங் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேராகிராஃப் 1 and 2 வந்து எழுதுங்க. கமான் இந்த இருக்குல்ல 1 and 2, இதை வந்து பேராகிராஃபில் எழுதிடுங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பில்டிங் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேராகிராஃபில் 2nd and 3rd, 2nd எழுதிட்டு அப்புறம் அப்படியே 3rd எழுதிருங்க, அவ்வளோதான். அடுத்து ஓகே, 3rd கொஸ்டின், ரைட் பேராகிராஃப் on period of failure in Steve Jobs life அப்படின்னா 4th பேராகிராஃப் இந்த இருக்குல்ல, இது எழுதிருங்க, பீரியட் ஆஃப் ஃபெயிலியரா. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, கிவ் அ ப்ரீஃப் நோட் ஆன் த கிரியேட்டிவ் பீரியட் ஆஃப் ஸ்டீவ் ஜாப் ஸ்டைல் அப்படின்னா 5th பேராகிராஃப் இந்த இருக்குல்ல, இது எழுதிருங்க. ஆப்பிளை விட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டும் அப்புறம் பிக்சர்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் அபவுட் ஸ்டீவ் ஜாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஃபேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா 6th இந்த இருக்குல்ல, 6th வந்து எழுதிருங்க. நெக்ஸ்ட், why does Steve Jobs wish the graduates to begin anew அப்படின்னா இந்த 7th ஒன்று எழுதிட்டு 8th ஒன்று எழுதிருங்க பேராகிராஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இந்த 2 mark 1 அந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், glossary எல்லாம் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.